தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க. நான் அமேர் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. காதி சாரீஸ் இன்னும் நீ அந்த சாரியை முடிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இன்னும் சீசன் இருக்கு, அதை நம்மள விட மாட்டேது. நம்ம அதை விடணும்னு நினைச்சாலும் அதை நம்மள விடல. ஏன்னா அந்த சீசன் வந்து சம்மர் சீசனுக்கு வந்து காதி சூப்பராக இருக்கு. அடுத்தடுத்த டிசைன்ஸ் மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த சன்ஃபிளவர் போட்டாங்க, சரி சன்ஃபிளவர் இடையில நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சன்ஃபிளவருக்கு அப்புறம் அடுத்தும் வந்துட்டாங்க. இன்னும் இதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் குறையவே இல்லை. ஸோ அது இன்னும் மறுபடியும் ரீஸ்டாக் டம்ப் பண்ணிட்டு இருக்கிறனால அதுக்கப்புறமா இப்ப செம்பர் பீரியட்ஸ்ல கொடுக்குறாங்க. செம்பர் பீரியட் இந்த மாதிரி வருது, இது சூப்பரா இருக்கு. இப்ப புதுசா இந்த டிசைன் போட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் அடுத்து நான் இந்த சாரீஸ் போடுறேன். ஃபேப்ரிக் பொறுத்த வரைக்கும் அதாவது இதை விட்டுருங்க, அந்த பிரிண்ட் வருது அது இருக்குது போகுது. அப்கோர்ஸ் நம்ம இது நிறைய காசு போட்டு வாங்கினா கூட இந்த பிரிண்ட் வந்து கண்டிப்பா போகத்தாங்க செய்யுது. காதியை பொறுத்த வரைக்கும் பெங்காலில் வந்து இது போகத்தான் செய்யுது. பட் ஃபேப்ரிக் வந்து சூப்பராக இருக்கும். ஃபேப்ரிக் இப்போ நீங்கள் காட்டன் ஃபீல் பண்ணி கட்டுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காட்டனோட ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அந்த ஐட்டம் தாண்டிட்டு புதுசாக இருக்க ஐட்டம்ஸ் பண்ணுறேன். அப்கோர்ஸ் சிங்கிள் பீஸ் ஓன் யூஸ் வேணும்னாலும் நான் தரேன். அண்ட் ரீசெல்லர்ஸ் அண்ட் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக நான் பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுறேன். ரீசெல்லர்ஸ் எஸ்பெஷலி உங்களுக்கு நான் சூப்பராக என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். லாஸ்ட் வீக்ல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் அலெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோட வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ அவர்கிட்ட நான் நிறைய டைம் பேசியிருக்கேன். நல்ல மனுஷன். பிசினஸ் சரியா போல, ஸ்டாக் டம்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்னால் ரன் பண்ண முடியல, லாஸ் ஆயிடுச்சு, கடை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலியோட அப்படி பண்ணிட்டது வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது. தயவு செஞ்சு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு மட்டும் யாரும் எப்பயுமே போயிடாதீங்க. முடிஞ்ச அளவு பர்ச்சேஸ் பண்ணுங்க, நிறைய அள்ளி கொட்டிடாதீங்க. ஸ்டாப்ஸ் இப்ப இதுக்குமே நான் காதியுமே நான் என்னங்க சொல்றேன், நீங்க இப்ப என்கிட்ட கடைக்கு வர்றீங்க இல்ல ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நிறைய நான் வாங்கலாம், என் கடைக்கு போயிடும் அப்படின்ற ஒரு ஐடியால போட்டு நிறைய வாங்கி ஸ்டாக்கை டம்ப் பண்ணி. ஏன்னு கேட்டீங்கன்னா காதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிட்டியா இருக்கிற ஏரியா, கொஞ்சம் அந்த டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க அந்த காட்டன்ல செம்மையா விரும்புவாங்க. ஆனா கிராமத்து சைடுன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனாவே சொல்றாங்க, எனக்கு சேல்ஸ் ஆகணும்னு நான் சத்தியமா சொல்லல. என்கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சேல் ஆகணும். ஸோ இதை கொண்டு போய் நான் கிராமத்துல வச்சிருக்கேன், இதை நான் நிறைய வாங்கிட்டேன்னா வாங்கிட்டேன் வாங்கி கொண்டு போய் நாங்க போடுறேன் சொன்னீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம கிராமத்துல வந்து அந்த பூனை போடவே அந்த மாதிரி ஐட்டம் தான் போகும். பட் இப்பதான் கொஞ்சம் இது ரீச் ஆகுது. ஏன்னா இனிஷியல் நான் வந்து போட்டப்ப இதே துணிகளை வந்து பார்த்தவங்க என்ன நான் இதான் ஸ்கிரீன் துணியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி கேட்டாங்க. அப்படி கேட்டு அந்த மக்களே வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து கொஞ்சம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த மார்க்கெட் வர்ற வரைக்கும் தயவு செஞ்சு பொறுமையா கொஞ்சமா எடுத்து போடுங்க. ஸோ நிறைய ரிஸ்க் எடுத்து நிறைய வாங்கி போட்டுட்டு நிறைய லாஸ் ஆகிற அளவுக்கு டம்ப் பண்ணாதீங்க ஸ்டாக்ஸை. அண்ட் அப்கோர்ஸ் பிசினஸுங்க எனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். ரொம்ப வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பிசினஸை வந்து நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாதீங்க. ஒரு பேஷனை எடுத்து பாருங்க. எந்த ஒரு ஃபீல்டுமே நீங்களே சர்ச் பண்ணி பாருங்களேன். யாராவது ஒருத்தர் ஒரு ஃபீல்டில் சாதிச்சிருக்காரு, நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு பேஷனாகவும் அது ரொம்ப பிடிச்ச தொழிலாகவும் தான் கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. ஸோ அப்பயும் போய் அவங்களுக்கு அந்த பணம் முக்கியமா இது முக்கியமானு கேட்குறப்ப அஃப்கோர்ஸ் அவங்க பண்ற அந்த தொழில் தான் முக்கியம்னுவாங்க. பணத்தை ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க. ஆனால் பணம் வந்து கொட்டிட்டு தான் இருக்கும். ஸோ பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. காலையில இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. காலையில கடை திறக்கிறப்பயே நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்றப்ப 10,000 ரூபாய் காசு இல்லாமல் கடை க்ளோஸ் பண்ணக்கூடாது, அதே போல 10,000 ரூபாய் எனக்கு கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. எனக்கு தேவை என் கடைக்கு வர்ற கஸ்டமர் செம்மையா அட்டன் பண்ணணும், என் ஃபேப்ரிக்கை நான் சூப்பரா விற்கணும், எனக்கு பிடிச்சு விற்கணும், ஏமாத்தி வித்துறக்கூடாது. நல்லா இல்லாத ஒரு ப்ராடக்ட் செம்மையா சூப்பரா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும், நம்மளுக்கு இந்த சாரீஸ்லாம் இதுல நான் சொல்றேன் இல்லையா, இது வந்து கலரே போகாது, இதுல இந்த பிரிண்டே போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொய் சொல்லியெல்லாம் இதுல விற்கிறதுக்கு இது இல்லை. அது வந்து பிசினஸ் நேசிக்காத ஒருத்தவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் இந்த பிரிண்ட் எல்லாம் போறதுக்கு சான்சஸ் இருக்கு, போகும். பட் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறப்ப கஸ்டமர்ட்ட நம்ம உண்மை சொல்றோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியல. அந்த மாதிரி பிசினஸ் நிறைய இருக்குங்க. ஸோ பிசினஸை லவ் பண்ணி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு காசு வரும். அண்ட் அகலக்கால் வைக்காதீங்க எதுலையுமே. நம்மளால வந்து கட்ட முடியல, லோன் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல அவ்வளோ காசு நம்ம வந்து கடன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இப்ப தீபாவளிக்குங்க எனக்குலாம் வந்து 50,000 ரூபாய் தான் சேல் ஆகும். வில்லேஜ்ல இருக்கேன். 50,000 இருந்து 1 லட்சம் தான் சேல் ஆகும். ஆனா நான் போய் 5 லட்சம் ரூபாய்க்கு போய் சரக்கு எடுத்துட்டு வரலாமாங்க? கண்டிப்பா கூடாதுங்க. 50,000 ரூபாய் ஒரு 2 லட்சம் ரூபாய் நான் சரக்கு எடுக்கலாம். 2 லட்சம் ரூபாய் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் சொல்லி அந்த மாதிரி தான் நான் போட்டு பண்ணலாமே ஒழிய 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் போட்டேன். அதுல நிறைய பேர் நம்ம சொல்லிப்போம், ஓகே இது என்ன அழுகிற சமாச்சாரமா, என்னைக்கு இருந்தாலும் வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அழுகிற சமாச்சாரம் கிடையாது, ஆனா அப்டேட் இல்லாத சமாச்சாரமா போயிடும். ஏன்னா தீபாவளிக்கு ஒரு டிசைன் செமையா சூப்பரா இருக்கும், அடுத்து பொங்கலுக்கு ஒன்று வர்றப்ப அடுத்த ஏதாவது ஒரு மேனுஃபேக்சர் புதுசா டிசைன் போட்டுருவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அங்கதான் போய் நம்ம லாக் ஆகும். நம்ம லைஃப்ல ஃபேமஸ் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்னை இழந்தால் மட்டுமே ஒன்னு நீங்க சம்பாதிக்க முடியும். இப்ப நீங்க நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைம், ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ற டைம், நிறைய வந்து கிடைக்க வேண்டிய விஷயங்களை நிறைய போய் நான் நிறைய காசு சேர்த்து வச்சுருவீங்க. ஸோ ஒன்னை இழந்தால் தாங்க ஒன்னு கிடைக்கும். அதனால வந்து நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உங்க ஃபேமிலியை நீங்க லூஸ் பண்ணுவீங்க. உங்க குழந்தைங்களோட இருக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ற ஸ்பெஷல் டைம் இது எல்லாமே போகும். அதே போல நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சுதந்திரம் அவுட்டு. உங்களோட ஃபேமஸ் ஆகிறதுக்கு நீங்க கொடுக்குற விலைன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இருக்க சுதந்திரம். நிறைய ஃபேமஸா இருக்க ஆக்டர் ஆக்ட்ரஸ் அவங்களாம் போய் செக் பண்ணி பாருங்க. அவங்க இன்னைக்கு
ஃப்ரீயா போய் பீச்ல போய் காத்து வாங்க முடியாது, ஒரு நல்ல ஷாப்பிங் போயிட்டு வர முடியாது, ஒரு கடையில நின்று ஒரு டீ குடிக்க முடியாது. அவ்வளோ கஷ்டம். ஒரு பேச வந்த விஷயம் மெயினா அந்த விஷயம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ரெடி பண்ணேன். பட் என்னால அதை அப்லோட் பண்ண முடியல. பட் இந்த வீடியோல அதை பத்தி பேசலாம். பிசினஸா பாரு அப்படின்னு சொல்றதை விட பிசினஸ் வந்து லவ் பண்ணி பிசினஸ் பண்ணுங்க, செம்மையா பண்ணுங்க. பண்ணீங்கன்னா வந்து நீங்க காசு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். காசை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி லைஃபை மூவ் பண்ணாது. மனுஷனோட சுதந்திரம் சொல்றது அவ்வளவு பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் தியாகம் பண்ணாதான் நீங்க ஃபேமஸ் ஆக முடியும். ஸோ இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில தயவு செஞ்சு அப்படிலாம் நினைச்சிட்டே இருக்காதீங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமா செம்மையா சூப்பரா வாழ்ந்து போயிட்டே இருக்கணும். என்ன நம்ம பண்ற ஒரு வேலையை மட்டும் பிடிச்சு செம்மையா சூப்பரா பண்ணணும். பிடிக்காம கூட அதுக்குள்ள வந்துட்டோமா, நான் ஏதோ வேலை பார்க்க ஆரம்பிச்சோம் பிசினஸ்ல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒரு வீட்டுல வந்துட்டேன் அதுக்கு சொன்னதுக்கப்புறம் அதை வந்து லவ் பண்ண ஆரம்பிங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு செம்மையா சூப்பரா இருக்கும். அதுல இருந்து உங்க growth சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. ஸோ சின்ன சின்ன ஆளா இருந்து பெரிய ஆள் ஆகும். பெரிய ஆள் ஆகலாட்டினாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு இன்னொரு சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம கூட தான் இருக்கு. அதை வச்சு என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை சூப்பரா வாழுங்க. நம்ம வயசான காலத்துல ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல நல்லா வாழ்ற ஒரு வாழ்க்கைக்கு தக்கான ஒரு தேடி அதை வச்சுக்கோ. என் குழந்தைக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல பேஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு பணம் சம்பாதிங்க போதும். அதை விட்டுட்டு எதுக்குங்க நான் 10 தலைமுறைக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும். ஒரு சில பேர் நிறைய அந்த பெருமையா பேசுவாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதாவது 10 தலைமுறைக்கு நான் காசு சேர்த்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 தலைமுறை நீ சோம்பேறி ஆகிட்ட. ஆக்சுவலா நீ காசு சேர்த்து வைக்கல. 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சு அவங்க சம்பாதிக்காம ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கும் வெட்டியா திருறதுக்கும் அவங்க கர்வத்தோட திருறதுக்கும் காரணம் நீயா தான் ஆகுற. உனக்கு தேவையானதை நீ சம்பாதிச்சுக்கோ. அடுத்தவன் காசை விட்டுறாத. அடுத்தவன் யாராவது சம்பாதிச்சுக்க. நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் சம்பாதிச்சுப்போம். இருக்கிறத வச்சு சூப்பரா செம்மையா வாழ்வோம். பணத்தை தவிர நிறைய விஷயங்கள் லைஃப்ல இருக்கு. வந்து லவ் பண்ணி புடிச்சு பண்ணுங்க. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இது பண்ணாதீங்க. நீங்க விரும்பி ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா பணம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க. ஸோ நம்ம இதுக்குள்ள போகலாம். ஸோ இந்த சாரி இந்த டைம் நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே அதுல இருக்க கலர் சார்ட் தான். ஹைபிஸ்கஸ் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு கிடையாது. திடீர்னு இருந்தாலும் கால் பண்ணுவோம் ஹைபிஸ்கஸ் வந்தது பாய் அப்படின்னு சொன்னா நம்ம எங்கேயும் படிச்சது. அதுக்கப்புறம் பேசுவோங்க வழக்கத்துல இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜஸும் பேசுவோம். ஆனா ஒரு சிலது பர்டிகுலரா வெக்காபுலரிஸ் நமக்கு தெரியாம இருக்கலாம் அப்படின்னு ஹைபிஸ்கஸ் பாய் வந்திருக்கு பாய் அப்படின்னா ஹைபிஸ்கஸ் என்ன எதை சொல்றான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பிக்சர் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் பாக்குறேன். ஓகே செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த செம்பருத்தி டிசைன் வந்து ஃபுல்லா போட்டிருக்கேன். அண்ட் இந்த ஒரு டிசைன் புதுசா வந்திருந்ததுங்க. வார்லி தான். வார்லிலேயே தனித்தனியா அந்த மாதிரி போட்டது. இதுவும் வந்து நான் குரூப்ல அனுப்பிச்சுட்டு கேட்டேன். என்னோட மக்கள் வந்து பெஸ்டா இருக்குன்னா நல்லா இருக்கு ஆர்டர் போடுங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் ப்ரீ புக்கிங்கும் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு பகல்பூர் அந்த பிளாக் பிரிண்ட் அந்த சாரீஸ்லாம் வருது. அப்கோர்ஸ் அந்த சாரீலாம் 500 ரூபாய்க்குள்ள தாங்க நான் தர்றேன். 500 ரூபாய்க்குள்ள கொடுக்குறேன். ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் போட்டு விடுறேன். அந்த சாரீ வந்து வெளியில மார்க்கெட் ரேட்டே வந்து உங்களுக்கு பகல்பூர்லேயே நீங்க வாங்கினீங்கனாலே 500 ரூபாய் பிளஸ் அங்கிருந்து வர ஷிப்பிங் ஜிஎஸ்டி எல்லாம் போடுறது தான். ஸோ இந்த சாரியோட ரேட்டும் நம்ம குரூப்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ரேட் சொல்றேன். இந்த சாரி நான் ரீட்டைல் ரேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு 550 வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும். அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் எடுங்க, நிறைய ஆர்டர்ஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அப்கோர்ஸ் இன்னும் என்னால் குறைச்சு கொடுக்க முடியும். அண்ட் ரீசேல் பண்றவங்களுக்கும் என்னோட ஹோல்சேல் மக்கள் அப்கோர்ஸ் உங்களுக்கு இதை கம்மியான ரேட்ல கண்டிப்பாக கொடுப்பேன். இதெல்லாம் அதோட கலர் சாட்டுங்க. அண்ட் இது நயன்தாரா சாரி, நயன்தாரா இன்ஸ்பயர்ட் சாரி இன்னும் ட்ரெண்ட்ல போயிட்டு தான் இருக்கு. திருப்பி ரீஸ்டாக் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் இதெல்லாம் ஸ்டாக் பண்றேன். ஒரு டைம் எடுத்தேன்னா அவ்வளவுதாங்க, ஒரு 30 to 50 பீசஸ் எடுப்பேன். ஒரு 2-3 டேஸ்ல அது சோல்ட் அவுட் ஆயிரும். ஸோ இந்த சாரீஸ் கொடுத்தாலும் அவ்வளோதாங்க. ஐட்டம்ஸ் கிலோ 350 இருந்து 400 ருபீஸ்க்குள்ள தான் வரும். எல்லாம் நான் சொல்றேன் எல்லாமே ஷிப்பிங் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிருங்க. இதெல்லாம் வந்து ஹேண்ட் பிரிண்ட்டுங்க. இது கையில அவங்க டிரா பண்றது. இது ஹேண்ட் பிரிண்ட் சாரி. இது பல்லு இந்த மாதிரி இருக்கும். பாடி ஃபுல்லா ஆல் ஓவர் உங்களுக்கு இந்த மாதிரி. இது எல்லாமே கையில அவங்க டிரா பண்றது தான் ஹேண்ட் பிரிண்ட். அந்த பினிஷிங் வராதப்பே தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இது ஹேண்ட் பிரிண்டா இருக்கும். இதோட இதெல்லாம் நல்லா இருக்குங்க. நான் மித்ததெல்லாம் சொல்லுவேன் அதுக்கு பிரிண்ட் போயிடும்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் போகாது. இதெல்லாம் உங்களுக்கு பிரிண்ட் போறதுக்கு சான்ஸ் இருக்காது. நல்லா இருக்கும், நல்ல குவாலிட்டியில இருக்கும். ஃபேப்ரிக் என்னன்னு கேட்டீங்கன்னா செமி லினன். லினன் கட்டவங்களுக்கு தெரியும். லினன்லேயே வந்து அந்த செமி லினன் பாக்குறதுக்கு லினன் மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து செமி லினன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாரி நான் கொஞ்சம் ஸ்டாக் போட்டேன். அது ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்றேன். இந்த சாரி வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குற ரேட்டு கிளியர் பண்றதுக்காக சொல்றேன். நான் வாங்குற ரேட்டே இது கிடையாது. இது நான் 200 ருபீஸ் ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணி விடுறேன். ஹோல்சேலுக்கு மட்டும். ஹோல்சேலுக்கு இதை நான் ஸ்டாக் கிளியரன்ஸ் 200 ருபீஸ் நான் பண்ணி விடுறேன். இந்த சாரி இக்கட் ஸ்டைல் இதெல்லாம் கட்டினா சூப்பரா இருக்கும். இதுவும் ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு செமிலினன் தான். காதி பை காதின்னு சொல்லுவாங்க. செமிலினன் இக்கட் டிசைன். பல்லு வந்து உங்களுக்கு இக்கட்ல வர்ற மாதிரி இருக்கும். இது கீழே பார்டர் அண்ட் ஆல் ஓவர் பாடி வந்து உங்களுக்கு பிளைனா இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இது பல்லு, இது ஆல் ஓவர் பாடி. ஸோ இந்த சாரி ரீட்டைல் ரேட் வந்துச்சுனாலும் உங்களுக்கு ஒரு 600 ருபீஸ்க்கு வரைக்கும் வரலாம். 600 ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல கண்டிப்பாக அது பண்ணி கொடுப்பேன். இது ஒன் ஆஃப் த யூனிக் கலெக்ஷன் தான். இது எல்லாமே யூனிக். யாருமே போடல, நம்ம புதுசா போடுறோம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. வெளியில பார்க்காத ஒரு சில டிசைன்ஸ். செமிலினன் ஃபேப்ரிக். பல்லு இந்த மாதிரி இருக்கும். கான்ட்ராஸ்ட் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. வேர் பண்ணா அவ்வளோ அருமையா இருக்கும். இது ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் பிரிண்ட் தான். இதெல்லாம் கையில டிரா பண்றது ஹேண்ட் பிரிண்ட் தான். இது காட்டன் தான். இது காட்டன் சாரி. பாக்குறதுக்கு உங்களுக்கு பட்டு மாதிரி இருக்கும். சாஃப்ட் சில்க் இருக்கு இல்லையா,
அந்த மாதிரி இருக்கும். பட் இது காட்டன். எனக்கு காட்டன்லயே பட்டு அந்த சாஃப்ட் சில்க்ல கட்டுற மாதிரி இருக்கணும்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும் சார். பட் நான் போடுற சாரீஸ் எதுவுமே மொடன்னு இருக்காது. எந்த சாரீஸுமே மொடன்னு கிடையாது. எல்லாமே சாஃப்டா தான் இருக்கும். இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும். அண்ட் பல்லு இது புட்டா ஃபுல்லா இதுவும் சூப்பரா இருக்கும். 2 சைடு கீழே உங்களுக்கு பார்டரும் அப்படி இருக்கும். இது ஆல் ஓவர் பாடி இந்த புட்டா இருக்கும். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இது ஃபுல்லா எம்ப்ராய்டரியில் ஆல்மோஸ்ட் எல்லா டிசைனும் நான் போட்டு பார்த்தேங்க. ஸோ இது அதில் ஒன் ஆஃப் த டிசைன்ஸ். ஒன்லி ஹோல்சேல் 312 ருபீஸ். ஒரு பீஸோட ரேட்டு உங்களுக்கு அந்த ரேட் வரும். இன்ஸ்பைர்ட் சாரீஸ், நீட்டா சாரீஸ், நயன்தாரா ஜோ சாரீஸ் இது எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். இந்த சாரீங்க இது வந்து காதி பை காதி தான், அதாவது செமி லினன் டைப். இது பாடி ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பல்லு இந்த மாதிரி இருக்கும். இது ஃபேப்ரிக் சூப்பரா இருக்குங்க. இது கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு 650 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ரீட்டைல் ரேட். ஹோல்சேல் ரீசேலர் கிடையாது, உங்களுக்கு கம்மியான ரேட் இருக்கும். இது வந்து தனியாக ஓன் யூஸ்க்காக வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு உண்டான ரேட் இந்த ரேட் இருக்கும். இந்த இதெல்லாம் அடிச்சு ஓடிட்டு தாங்க இருக்கு. ஏன்னா ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அவங்க போட்டு விட்டா அவங்க பேஜஸ் 1000+ தான் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒர்த்து கிடையாது. பட் சேம் ஃபேப்ரிக் தான். அதுக்காக அவங்க வேற ஃபேப்ரிக் எக்ஸ்பென்சிவா போடுறாங்க, நான் சாதாரண மெட்டீரியல் எடுத்து போடுறேன் அப்படிலாம் கிடையாது. சேம் அதே மெட்டீரியல் தான். என்ன அவங்க செலிபிரிட்டி, அதனால என்ன ரேட்டு சொன்னாலும் அவங்க கொடுக்கலாம், வாங்கலாம். பட் நம்ம அப்படி இல்லை இல்லையா, ஸோ அது கரெக்டான ரேட்டாக இருக்கும். ஸோ இது பாடி ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு இந்த மாதிரி கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய ரேட்டெலாம் கிடையாதுங்க. இது கொடுத்தாலும் என்னங்க உங்களுக்கு ஒரு 600 ருபீஸ், அதே ஜாஸ்தி மாதிரி தான் இருக்கும். அதே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில். ஒரு சாரியோட ரேட் காட்டன் தான், பியூர் காட்டன் தான். இதுவும் அந்த லினன் ஃபேப்ரிக் செம்மையாக இருக்கும். இது பல்லு வந்துடும், இது ஆல் ஓவர் பாடி வரும். பட் இதெல்லாம் வந்து வேர் பண்ணிட்டு போனால் கான்ட்ராஸ்டாக வந்து இப்போ ப்ளவுஸ் வந்து இதில் ரன்னிங் ப்ளவுஸ் வரும்னு வச்சுக்கோங்க. நான் ப்ளவுஸ் இந்த கலரில் நீங்கள் கட்டினீங்கனாலோ இல்லை அந்த கோல்ட் கலரில் மாதிரியோ கான்ட்ராஸ்டாக எது ப்ளவுஸ் போட்டிங்கனாலும் இந்த கலருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. எனக்கு வீடியோவில் அவுட்புட் எப்படி வரும்னு தெரியல, பட் நான் பார்க்குறது இது சூப்பராக இருக்கு. இதுவும் உங்களுக்கு ஹேண்ட் பிரிண்ட் தாங்க. இதுவும் ஹேண்ட் பிரிண்ட். இதுக்கும் ஒரு நல்ல டிமாண்ட், நல்ல மார்க்கெட் எனக்கு. இந்த சாரி, இந்த சாரியோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோதாங்க. நான் அது 500 சொன்னாலே தெரியும். 500 சாரி மேரிகோல்டு பஞ்சாப் செடி. இந்த சாரியோட உங்களுக்கு பல்லு இந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் கலர் சார்ட் நிறைய இருக்குங்க என்கிட்ட. இந்த சாரி இது புது டிசைன் தான், புது பிரிண்ட். இதெல்லாம் பிரிண்ட், இது பவுடர் பிரிண்ட் கிடையாது, இங்க் தான். ஸோ அப்கோர்ஸ் இந்த பிரிண்ட் எல்லாம் போகாது. ஸோ இது இப்படி, இது ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு. ஃபேப்ரிக் உங்களுக்கு செமிலினன் கேட்டகரி தான், சாஃப்டா இருக்கும் ஃபேப்ரிக். உத்ராட்லேயே இந்த ஹனிபில ஒரு டிசைன் போட்டுருக்கேன். இது நான் இந்த பிரிண்ட் எல்லாம் நான் என்ன ரேட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன், ஹோல்சேல் ரேட்டுங்க. நான் சொல்றது ஹோல்சேலோட ரேட்டு 312 ரூபாய். 312 ருபீஸ்க்கு இந்த சாரி நான் தரேன், ஹோல்சேல் மட்டும். இது ஒன்னோட ரேட்டு மட்டும் சொல்றேன். ஸோ இந்த ரேட்டு சொன்னேன்னா அதுல இருந்து மெத்ததோ நான் என்ன ரேட்டு போடுவேன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரேட்டு. அதனால நான் இன்னொரு விஷயம் சொல்றேங்க, நான் இந்த ரேட்டு கொடுக்குறேன், இன்னொருத்தவங்க வந்து இதை விட ரேட்டு கூட கொடுக்குறாங்க, அவங்க வந்து குவாலிட்டி கூட இது குவாலிட்டி கம்மின்னு நினைக்காதீங்க. அப்கோர்ஸ் நான் தேடி போய் நான் நிறைய மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேரம் பேசி, ஏன்னா நான் பீசஸ் வாங்குறப்போ 500-1000 பீசஸ் வாங்குறதுனால எனக்கு ஒரு ரேட் பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரு லீஃபுங்க. இந்த லீஃப்ல நான் கிட்டத்தட்ட 2 வாரமாக போட்டுட்டு இருக்கேன். சூப்பராக போகுது. நான் வீடியோ பண்ணல இடையில, பட் வீடியோ பண்ணாமலே ஓரளவுக்கு என்ன எல்லாம் எனக்கு முடிஞ்சிச்சு என்னோட குரூப்லேயே. ஸோ அடுத்து ரீஸ்டாக் பண்ணிட்டே இருக்கிறனால நான் இந்த வீடியோஸ் தான் போட்டுருக்கேன். இந்த ரேட்டும் நான் கொடுக்குற ரேட்டு யாராலையும் தர முடியாது. கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஒரு ஒன் மோர் டிசைன், சூப்பர் டிசைன். காட்டன் தான், எல்லாமே காட்டன் தான், சூப்பரா இருக்கும் டிசைன். இது பல்லு, ஆல் ஓவர் பாடி. இந்த சாரீஸ்லாம் கூடங்க டாப் இந்த மாதிரி கூட உடுத்தி தச்சுக்கிறாங்க ஒரு சிலர். சாரீ சூப்பரா இருக்கிற பட்சத்தில் டாப்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து அந்த சம்மர்ல பெட்டிகோட் மாதிரி தச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இது சம்பல் பூரிங்க, இக்கட் டிசைனு, சூப்பரா இருக்கும். சாரி, இது பல்லு வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ல கான்ட்ராஸ்டா அந்த மாதிரி வந்துருக்கு. பிளாக் லெவர்ஸ் ரியல் சாரி சூப்பராக இருக்கும். இது ஆல் ஓவர் பாடி ஆம்பிள் எம்ப்ராய்டரி. பழைய மாடல் பழைய டிசைன், பட் இதுக்கும் ஒரு மார்க்கெட் போயிட்டு தான் இருக்கு. இன்னும் அந்த இதுக்கெல்லாம் டிசைன்ஸ் போயிட்டே இருக்கு. சன்ஃப்ளவர் இது வந்து அடுத்து நான் கொஞ்சம் ரேட்டு ஒரு 20 ரூபா கூட போட்டு வாங்கினேன். இந்த இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பிரிண்ட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு போகலாம் இருக்காது, ஏன்னா செம்மையா இருக்கும். லைஃப் லாங் நீங்க எத்தனை வாஷ் போட்டீங்கன்னாலும் சூப்பரா இருக்கும் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஏமாத்தி விற்கிறப்போ கிடையாது. ஃபேப்ரிக் உங்களுக்கு செம்மையா இருக்கும். இது ஒரு நல்ல வாஷ். ஆனா இது எல்லாமே உங்களுக்கு மெஷின் வாஷ் கிடையாதுங்க. அதே போல ரொம்ப நேரமும் ஊற போட்டு நீங்க இதெல்லாம் துவச்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் ஊற போட்டு ஹேண்ட் வாஷ் ஆகும். கொஞ்சம் வாஷிங் கேர் கொடுத்து பண்ணீங்கன்னா இந்த பிரிண்ட் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஸ்டே பண்ணுவாங்க. இது ஜம்தானிங்க, நம்ம ஊர்ல யாருமே கட்டி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது நான் புது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், இன்னும் நிறைய போயிட்டு இருக்கு. இந்த ஜம்தானி எல்லாம் சூப்பரா போகும். ஃபேப்ரிக் என்ன மாதிரின்னு கேட்டீங்கன்னா இது காட்டன் தான், காட்டனு. இது ஆல் ஓவர் பாடி வரும் உங்களுக்கு இந்த காப்பர்
இந்த காப்பர் ஜரி வந்து ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு வந்துடும். அதனால இது கொஞ்சம் ரேட்டு கூட வரும். ஜம்தானியை பொறுத்த வரைக்கும் ரேட்டு கம்மியும் இருக்கு, ரேட்டு கூடவும் இருக்குங்க. இது வந்து ரேட்டு கம்மியில இருக்கு நான் எடுக்கல, மிட் ரேஞ்சில் இருக்கிறது எடுத்திருக்கேன். ரேட்டு கூடனா என்னங்க, ஜம்தானில வந்து 800 ருபீஸ் 1000 ருபீஸ்லாம் கூட ஜம்தானி இருக்கு. ஆனா இந்த ஜம்தானி வந்து மிட் ரேஞ்சில் இருக்கிறது குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நம்ம ஊர்ல இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், யாருமே ஊத்திருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்பெஷலாவே நானே இன்ட்ரடியூஸ் பண்றேன். எடுக்காத ஒரு ஐட்டம் அதுக்கு அப்படின்றக்காக யாருக்கும் பிடிக்காத ஐட்டம் எடுத்து வரணும் அப்படின்னா நான் எடுத்து வர மாட்டேன். எல்லாருக்கும் பிடிச்ச ஐட்டமா இருக்கணும், ரன்னிங் நல்லா ரன்னிங்காகவும் இருக்கணும். அண்ட் அப்கோர்ஸ் அதுல குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து தான் எடுத்து வருவேன். அதனால தான் இந்த யூனிக் கலெக்ஷன் இது உங்களுக்கு பல்லு. இது ஜம்தானில ஒரு இருந்தாங்க. இது அதை விட உங்களுக்கு ஒரு 50 ருபீஸ் கம்மியாகும். ரீசன் கேட்டீங்கன்னா அதுல அது ஆல் அவுட் ஃபுல்லா அந்த ஜரி வருதுங்களா. ஸோ இதுல அந்த ஜரி ஒரு கொஞ்சம் கம்மியா இருக்கிறனால உங்களுக்கு அவ்வளவுதான வழியா. ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கும். இதை பார்த்துக்கோங்க, இது பிளைன் ஜம்தானி தான். இது ஜம்தானில பிளைன் ஒண்ணு ஜம்தானி. இதெல்லாம் மல்டி கலர்ஸுங்க, மல்டி கலர்ஸ் வரும். இதெல்லாம் கஸ்டமர்ஸ் நான் கொடுத்தேன்னா 400 ருபீஸ் அந்த ரேஞ்சு தான் நம்ம கொடுக்கலாம். அப்போ நான் உங்களுக்கு என்ன ரேட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ரெயின்போ காதி அப்படின்னு சொல்லுவாங்க, இது ரெயின்போ டிசைன்ஸ் மாதிரி, அதான் மல்டி கலர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து நான் என்னோட பழைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க, லினன்ல வந்து பாக்ஸ் லினன், அதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். நேற்று தான் நான் போட்டிருக்கேன், அங்கேருந்து வருது எனக்கு. ஸோ அது வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. நானே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு அருமையா சூப்பராக போயிட்டு இருக்கு. திருப்பி ரீஸ்டாக் பண்ணிட்டே இருக்கேன். நம்மளுக்கு உண்மையிலேயே நெஞ்சு தான் அதை அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, அதனால டாக்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இது டிஷ்யூலங்க, டிஷ்யூல நான் பழசெல்லாம் நிப்பாட்டிட்டேன். பிளைன் டிஷ்யூஸ் அதெல்லாம் ரொம்ப அவுடேட்டட். ஸோ அது நான் எதுவுமே தொடல. இது டிஷ்யூலே கொஞ்சம் டிசைனோட வரும். இது சூப்பரா இருக்கும். இப்போ பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போட்டு போனீங்கன்னா செம்மையா இருக்கும், மஞ்சள் மங்களகரமா இருக்குன்னு இல்லையா. ஸோ இது சூப்பரா இருக்கும். இது ஒரு மாடல் நான் டிஷ்யூல. அண்ட் பிளைன் காதி அப்கோர்ஸ் நான் பிளைன் காதி ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கேன். பிளைன் காதிலாம் நான் கொடுக்குற ரேட்டு கொடுக்குறேன், ரீட்டைல இருக்கேன் 300 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல. நான் சொல்றது நல்ல குவாலிட்டி. சாதா குவாலிட்டினா 270 250 கூட கொடுக்கலாம், அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல. அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஷிப்பிங்கே நான் கிட்டத்தட்ட 50 ரூபாய் செலவு பண்ணணும். அப்போ நான் என்ன ரேட்டு தர்றேன்னு சொல்லிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு இந்த ரேட்டு கொடுத்தேன்னா ஹோல்சேலர்ஸ்க்கும் ரீசேலர்ஸ்க்கும் என்ன ரேட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கோங்க. பிளைன் காதி நல்ல குவாலிட்டி தான் வாங்குவேன், இங்க பாத்துக்கோங்க. நல்ல குவாலிட்டி, சாதா குவாலிட்டி கண்டிப்பா நான் வாங்க மாட்டேன். இந்த சாரி நான் மார்க்கெட்ல இருந்து போட்டது. ஆக்சுவலா வந்து ஒயிட் போகாது, ஒயிட் ஜாஸ்தி போட்டுற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல சும்மா அவர் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிச்சது இந்த பீஸுங்க. இந்த பீஸை ஓப்பன் பண்ணி காமிச்சோன்னா சும்மா சரி வீடியோக்காக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டா, நான் ஒயிட் வாங்கவே இல்லை. டல் ஒயிட் கூட வாங்கல. ஆனா இது போட்ட உடனே எனக்கு அவ்வளோ டிமாண்ட். குரூப் சாரீஸ் வருது, குரூப் சாரீஸ் எனக்கு. ஆனா 20 சாரி கொடுங்க, 30 சாரி கொடுங்க, 10ன்னு சொல்லிட்டு எனக்கு குரூப் சாரீஸே நிறைய. அதனால ஒயிட் மட்டுமே கிட்டத்தட்ட நான் 70 பீஸ் மேல தான் போட்டிருக்கேன். சாரீஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா. இது பல்லு இந்த மாதிரி இருக்கும். ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாரி வந்து செம்ம டிமாண்ட், சூப்பரா போகுது. இந்த சாரி நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் 70 சாரீஸ். ரேட்டும் உங்களுக்கு நான் பார்த்தேன்னா அவ்வளவுதாங்க. இதெல்லாம் வந்து காட்டன் தான், பியூர் காட்டன் தான். அண்ட் இது வந்து பவுடர் கிடையாது, பிரிண்ட் வந்து உங்களுக்கு பவுடர் கிடையாது. குவாலிட்டி கண்டிப்பா நல்லா இருக்கும், போகாது உங்களுக்கு. இது பிரிண்ட் போகாது உங்களுக்கு. டிசைன் நீங்க 2 டைம் ஃபங்க்ஷன் பார்ட்டி கூட்டு போனீங்கனாலே அங்கே எல்லாரோட அட்ராக்ஷனும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இருக்கும். இது யாருமே கட்டாத ஒரு புடவை, நம்ம தான் கட்டிட்டு வருவோம். இது வரைக்கும் நான் அது ஊர்ல யாரும் கட்டியும் பார்க்கல. டீச்சர்ஸ் காதி சாரி பாக்குறத விட கட்டி நானே வந்து என்னோட மேனக்குவன்ல அந்த டால்ல நான் கட்டி பார்த்துப்போம், அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இதுவும் நான் கம்மியா தான் போட்டேன். ஆனா அடுத்து இதெல்லாம் என்னால நிப்பாட்டவே முடியல, ரீஸ்டாக் பண்ணிட்டே இருக்கிறேன். ஸோ இது பல்லு இந்த மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டுங்க, அவ்வளோ படியும், சூப்பரா இருக்கும். உடுத்திருக்கதே தெரியாது உங்களுக்கு. ஸோ இது பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு இந்த மாதிரி. ரன்னிங் க்ளவுஸ் தான், சூப்பரா இருக்கும் இந்த மெட்டீரியலும். அது நல்ல குவாலிட்டியா சூப்பரா உடுத்தணும்னு சொல்றாங்க இல்லையா, அது இந்த ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும். இந்த எம்ப்ராய்டரி டிசைன், இந்த டிசைன்லாம் பல டிசைன். இன்னும் எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் நிறைய வருது, இன்னும் நிறைய புது டிசைன்லாம் வருதுன்னா அப்படின்னு சொன்னால் அப்கோர்ஸ் வாரத்துக்கு ஒரு டிசைன் புதுசாக போட்டுட்டே தான் இருக்காங்க. நாங்களே கூட புதுசாக லான்ச் பண்ணலாம், புது டிசைன்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் ட்ராப் பண்ணேன். ஆனா நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு பாருங்க. இந்த பட்டர்ஃப்ளை டிசைனு, இதுலயே பட்டர்ஃப்ளைன் வரும். அப்புறம் ஆர்டியன் டிசைன்லாம் நிறைய வந்தது. இந்த ரோஸோட டிசைன், இது டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய வந்துட்டே இருக்குங்க. And thanks so much for watching. Thank you.